எகிப்தின் இருள் காலத்தில் எபிரேயர்கள் அடிமைகளாக வாழ்ந்தனர். ஃபீரோ ஒரு கொடிய உத்தரவு பிறப்பித்தான். எபிரேய ஆண் குழந்தை உயிரோடிருக்க கூடாது. ஒரு தாய் தனது குழந்தையை காப்பாற்ற நைல் நதியில் கூடை வைத்து விடுகிறார். அந்த குழந்தையை ராஜகுமாரி கண்டுபிடித்து தத்தெடுக்கிறார். அவனுக்கு மோசே என்று பெயர் வைக்கப்படுகிறது. நீரிலிருந்து எடுத்தவன். அரண்மனையில் வளர்ந்தாலும் தனது மக்களின் வேதனை மோசேயின் உள்ளத்தை எரிக்கிறது. ஒரு நாள் ஒரு எகிப்தியனை கொண்டதால் அவன் பாலைவனத்துக்கு தப்பிச் செல்கிறான். அங்கே எரியும் புதரில் தேவன் அவனை அழைக்கிறார், என் ஜனங்களை விடுவியும். பயந்தாலும் மோசே கீழ்ப்படுகிறான். எகிப்துக்கு திரும்பி என் ஜனங்களை விடுவி என்று பரோவிடம் அறிவிக்கிறான். பேரிடர்கள் நாட்டை அதிர வைக்கின்றன. இறுதியில் விடுதலை கிடைக்கிறது. செங்கடல் முன் சிக்கிய போது மோசே தடியை உயர்த்துகிறான். கடல் பிளக்கிறது. மக்கள் பாதுகாப்பாக கடக்கிறார்கள். பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் தேவன் மன்னாவும் தண்ணீரும் கொடுக்கிறார். மவுண்ட் சினாய் மீது மோசே 10 கட்டளைகளை பெறுகிறார். வாக்குத்தத்த தேசத்தை பார்த்த பின் அவன் தனது பயணத்தை நிறைவு செய்கிறான். ஒரு குழந்தை நதியில் மிதந்தது. ஒரு தேசம் சுதந்திரம் பெற்றது.